இன்னைக்கு நீ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா பெண்களின் நட்பு. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஃப்ரெண்டா இருக்கிறதுல தொடங்கி கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுறது, நாட்டுக்கே போனாலுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்றது. பெண்களால் நீண்ட காலத்திற்கு நட்பை தொடர முடியாது. காலம் கடந்தும் திருமணத்திற்கு பிறகும் நட்பை தொடர முடியும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் தொடர்வது லைஃப் லாங்கா தொடர்வது என்பது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற ஒரு தரப்பாகவும் இருக்குது. நீங்க ஒருத்தர் திடீர்னு சந்திச்சுக்கிறப்ப, எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹக் இருக்கும் சார். மாலே வேடிக்கை பாக்குற லெவலுக்கு ஒரு ஹக். மாலே வேடிக்கை பார்க்கல, அது எப்படி இருக்கும்? அது யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவ பெங்களூர்ல இருக்கா. வந்து பார்த்ததும் முதல்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து முடிஞ்சா தூக்கிடுவேன். The twinning sisters Whole hand. everybody We are there for you. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நீ தோத்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சாலும் நான் இருப்பேன். கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க, காமன் ஃப்ரெண்டோட கல்யாண வீட்ல மீட் பண்றீங்க. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? 45 years. இது 45 இயர்ஸா? சைல்ட்ஹுட்ல இருந்தேவா? என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செயின் கூட உங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்காங்க. என்னென்னலாம் ஒரே மாதிரி? தோல் ஒரே மாதிரி தோல். Gold. கோல்டு இருக்கு. பாலிஷ், நெயில் பாலிஷ், பேக். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விருது